ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்த்தியான எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த கேழ்வரகு மாவு அடை தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேழ்வரகு மாவு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 2 வெங்காயத்தை பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுக்கோங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் வானலில் ஊற்றி 2த்தையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை அலசி அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கி மாவில் போட்டுக்கோங்க. உப்பு திட்டமாக தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு மாவு இது மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நல்லா தட்டி நல்லா ஈவனாக சமமாக தட்டி எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்து கொடுங்க. சுவையான டேஸ்டான ஹெல்த்தியான கேழ்வரகு அடை ரெடி தயார். இது மாதிரி செஞ்சு கொடுத்தோடனே என் பையன் இதுக்கு சைடிஷ் எதுவும் இல்லையான்னு கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பச்சை சட்னி தான் அரைச்சி கொடுத்தேன். 4 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 2 காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா குறைன்னு நம்ம ஸ்டைலில் அரைச்சி அது தலை மேலே வச்சு கொடுங்க. பசங்க பிடிக்கலனா கூட 2 அடை சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.